மக்களோட மனநோயை போக்கும் 5 சிறிய வேர்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்னான சிறுபஞ்ச மூலத்துல அந்த 5 வேர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல இருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிறுபஞ்ச மூலம். முதல்ல சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பஞ்சம் அப்படின்னா 5ன்னு பொருள், மூலம் அப்படின்னா வேர்னு பொருள். 5 சிறிய வேர்களை கொண்டது அப்படின்றதுதான் இந்த தலைப்புடைய பொருள். இது வேரால் பெயர் பெற்ற நூல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வேரால் பெயர் பெற்ற நூல் எதுன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்கு. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த வேரால் பெயர் பெற்ற நூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரால் பெயர் பெற்ற நூல் எதுனா சிறுபஞ்ச மூலம். இந்த நூல் 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. இதுல மொத்தம் 5 வேர்கள் இருக்குன்னு நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லயே சொன்னோம்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநெருஞ்சி. இந்த 5 சிறிய வேர்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சிறுபஞ்சம் நூலுடைய ஆசிரியர் யாருன்னா காரியாசான். இதுல உள்ள ஒவ்வொரு பாடல்கள்லயுமே 5 கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. இந்த 5 கருத்துக்களுமே மக்களுடைய மனநோயை போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த நூலை மருந்தால் பெயர் பெற்ற நூலுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் இருக்கு, பாயிரங்கள் 2 இருக்கு, அடுத்து 97 பாடல்கள் இருக்கு. இந்த பாடலுடைய பாவகை என்னன்னா வெண்பா. நமக்கு ஓல்டு தமிழ் புக்ல சிறுபஞ்ச மூலத்துடைய ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. அது என்ன பாடல்னு பார்த்துடலாம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். கண்வனப்பு அப்படின்னா கண்ணுக்கு அழகு, வனப்பு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். கண்ணுக்கு அழகு எதுனா பிறரிடம் இரக்கம் கொள்ளணும். கால்வனப்பு செல்லாமை, கால்வனப்பு அப்படின்னா காலுக்கு அழகு. காலுக்கு அழகு எதுனா மற்றவர்களிடம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி இறந்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எண்வனப்பு இத்துணையாம். எண்வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சி. எண் அப்படின்னா இந்த இடத்துல ஆராய்ச்சின்னு அர்த்தம். ஆராய்ச்சிக்கு அழகு எதுனா தன்னுடைய முடிவை துணிவா எடுத்துரைக்கணும். பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். பண் அப்படின்னா இசைன்னு அர்த்தம். அப்போ இசைக்கு அழகு எதுனா கேட்கிறவங்க அந்த பாடலை நல்லா இருக்குன்னு சொல்லணும். அடுத்து கிளர்வேந்தன் தன்னாடு. கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசன்னு பொருள். இந்த புகழுக்குரிய அரசனுக்கு எது அழகுனா தன் நாட்டு மக்களை வருத்தப்படாம கஷ்டப்படாம பாத்துக்கிறது தான் ஒரு புகழுக்குரிய அரசனுடைய அழகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாடலுடைய சொற்பொருள் பார்த்தோம்னா கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளல்னு அர்த்தம். வாட்டன் அப்படின்னா வருத்த மாட்டான்னு அர்த்தம். இந்த பாடலுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்க்கலாம். கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், இந்த 3மே தொழிற்பெயர்கள். கேட்டார், வாட்டான், இது 2மே வினையாளனையும் பெயர்கள். இந்த பாடல்ல எந்த அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னா சொற்பொருள் பின்வர நிலை அணி. இந்த பாடலுடைய ஆசிரியர் ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர். ஆனா இவருடைய பாடல்கள்ல பெரும்பான்மையான கருத்துக்கள் பொது அற கருத்துக்களை பத்தி தான் இருக்கும். சமண அற கருத்துக்கள் பத்தி சின்ன சின்ன இடத்துல மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து காரியாசனுடைய குறிப்புகள் பத்தி பார்க்கலாம். இந்த நூலுடைய ஆசிரியர் காரியாசான். காரி அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். ஆசான் அப்படிங்கிறது இவருடைய தொழிலின் அடிப்படையில அமைஞ்சிருக்க பெயர். அடுத்து இவருடைய சமயம் பாத்தீங்கன்னா சமணம். சிறுபஞ்ச நூலின் ஆசிரியர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னு நமக்கு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் சமண சமயத்தை சேர்ந்தவர். இவருக்கு என்ன சிறப்பு பெயர்கள் இருக்குன்னா மதுரை தமிழாசிரியர் மாகாயனாரின் மாணவர் அப்படின்னு சிறப்பு பெயரும் சொல்லியிருக்கு. அடுத்து இவரும் கனிமேதாவியார். கனிமேதாவியார் யாருன்னா ஏலாதியை எழுதினவர். ஏலாதியுடைய ஆசிரியர் தான் கனிமேதாவியார். கனிமேதாவியாரும் காரியாசனும்
ஒரு சாலை மாணாக்கர்கள், அதாவது கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த நூலுடைய மேற்கோள் என்னன்னு பார்க்கலாம். நூற்கு இயைந்த சொல்லின் வனப்பே வனப்பு. இந்த பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நூற்கு இயைந்த சொல்லின் வனப்பே வனப்பு. பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணவு. படை தனக்கு யானை வனப்பாகும். சொல்லின் வனப்பே வனப்பு. இந்த 4 பாடல் வரிகளையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல சிறுபஞ்ச மூலம் பத்தி என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது? பஞ்சம் அப்படின்னா 5ன்னு சொல்லியிருக்கோம். மூலம் அப்படின்னா வேர்னு சொல்லியிருக்கோம். அப்போ 5 வேர்கள். இதோடைய ஆன்சர் 5 வேர்கள். அடுத்து சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். சிறுபஞ்ச மூலம் இயற்றிய ஆசிரியருடைய சமயம் எதுனா சமண சமயம். இது உங்களுக்கான கொஸ்டின். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவரம் வேர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம மயிலிறகு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.